அன்பில் அசீம். இயல்பாவே யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஹார்ட் சம்பந்தமான அவேர்னஸ் இல்லாததுனால ஹார்ட் அட்டாக் போன்ற விஷயங்களுடைய பயம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு டிஸ்கஷன், ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன்ல பாத்தீங்க அப்படின்னா, ஒன் சைட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் பீங் அஃப்ரைட் ஆஃப் கெட்டிங் ஹார்ட் அட்டாக், அந்த அதர் சைடு வந்து டாக்டர்ஸ் வந்து அவங்களுடைய டவுட்ஸ் அண்ட் கன்சர்ன்ஸ் அட்ரஸ் பண்றாங்க. இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருமோ அப்படின்ற பயத்திலேயே அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை கழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுல ஒருத்தர் சொல்றாரு, அவருக்கு சடனா பால்பிட்டேஷன் அண்ட் டிசீனஸ் ஏற்படுது. பால்பிட்டேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவருக்கு திடீர்னு படபடன்னு வருது. அட் த சேம் டைம் தலை சுற்றல் ஏற்படுது. ஸோ அவருக்கு இது ஹார்ட் அட்டாக்னுடைய சிம்டமா இருக்குமோ அப்படின்ற ஒரு யோசனையில நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் அப்ரோச் பண்றாரு. டாக்டர்ஸ் ஆர் டேக்கிங் ஆல் த ஸ்கேன்ஸ் அண்ட் டெஸ்ட் அண்ட் இன்ஃபார்மிங் லைக் ஆல் த ரிப்போர்ட்ஸ் ஆர் நார்மல், எந்த ஒரு அப்நார்மலிட்டியும் இல்லை. அதனால தேர் இஸ் லோ ரிஸ்க் ஆர் ஈவன் நோ ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கறத டாக்டர்ஸ் இன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துடுறாரு. அகைன் 2 days கழிச்சு அவருக்கு அகைன் த சேம் கைண்ட் ஆஃப் சிம்டம்ஸ் வருது. ஸோ அப்போ ஒரு டிஃப்ரெண்ட் டாக்டர் அப்ரோச் பண்றாரு கன்சல்டேஷனுக்காக. அண்ட் த சேம் திங் ரிப்பீட்ஸ். அவங்களும் ஸ்கேன்ஸ் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. அண்ட் தே ஆர் இன்ஃபார்மிங் எந்த ஒரு அப்நார்மாலிட்டியும் இல்லை, ஆல் த ரிப்போர்ட்ஸ் ஆர் நார்மல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் இவருக்கு ரெண்டு டாக்டருடைய கன்சல்டேஷனும் திருப்திகரமா இல்லை. ஸோ ஹீஸ் கீப் ஆன் விசிட்டிங் செவரல் டாக்டர்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 40+ டாக்டர்ஸ் வரைக்கும் கன்சல்டேஷன் பண்றாரு. அண்ட் த டெஸ்ட் அண்ட் ஸ்கேன்ஸ் முன்னாடி எடுத்ததை ஹீஸ் கீப் ஆன் ரிப்பீட்டிங். அண்ட் எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மல் தான் வருது, எந்த ஒரு அப்நார்மாலிட்டிஸும் இல்லை. ஸோ இந்த 40+ கன்சல்டேஷன் அக்ராஸ் தமிழ்நாடு, சென்னை, கோயம்புத்தூர், கேரளான்னு டிராவல் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 5 lakh rupees வரைக்கும் he spent from his pocket. ஸோ ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தா என்ன செலவு பண்ணுவாங்களோ அதுக்கு ஈக்குவலா இவர் வந்து இவருடைய பயத்தினால செலவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா அவருக்கு அந்த பயத்திலேருந்து வெளியே வர முடியல. அண்ட் he is going for a mental awareness session. ஸோ மேபி இந்த ஆன்சைட்டியை ஓவர் கம் பண்றதுக்கு, ஐ மீன் இந்த பயத்தை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு he is going for a session வேர் பாத்தீங்க அப்படின்னா இவரை மாதிரி நிறைய பேர் அந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஈவன் டாக்டர்ஸுமே அந்த செஷன் அட்டென்ட் பண்றதை பார்த்து இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். தென் என்ன பண்றாரு அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் பக்கத்துலயே அவரோட பிளாட்டை சேஞ்ச் பண்றாரு. வை பிகாஸ் எந்த நேரம் வேணாலும் ஹார்ட் அட்டாக் வரலாம். ஸோ அப்ப டாக்டர் நம்ம இமீடியட்டா பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல பிளாட் சேஞ்ச் பண்றாரு. அண்ட் ஒரு டிரைவரை வந்து ஸ்டேபிளா எப்போ கூப்பிட்டாலும் அவைலபிளா இருக்க மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாரு. இந்த இன்னொரு உமன் பாத்தீங்க அப்படின்னா, சின்ஸ் கோவிட் ஃபார் த லாஸ்ட் 5 to 6 years ஷீ இஸ் பீன் ஸ்லீப்லெஸ். ஸோ அவங்களோட ஒவ்வொரு இரவையுமே வந்து தூக்கம் இல்லாம கழிச்சிட்டு இருக்காங்க. இஸ் வை பிகாஸ் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோ அப்படின்ற பயம் இருக்கு. ஸோ அவங்களால ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்ல அவங்களோட லைஃபை வந்து லீட் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட் லைக் தியேட்டர்ஸ் இந்த மாதிரி அட்மாஸ்பியருக்கு போனாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பால்பிட்டேஷன், பதற்றம் ஸ்டார்ட் ஆயிடுது. அட் த சேம் டைம் தலை சுற்றல் போன்ற விஷயங்கள் ஏற்படுது. இதனால அவங்க வந்து நைட்ல தூங்குறதே கிடையாது. ஸோ ஷீஸ் பீன் கீப் ஆன் ஸ்க்ரோலிங் மொபைல் போனை ஸ்க்ரால் பண்ணிட்டே அவங்க ஆல்மோஸ்ட் பாதி இரவுகளை கழிக்கிறாங்க. சம்டைம்ஸ் இயர்லி மார்னிங்கும் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால நைட் டைம்ல, லேட் நைட்ல அந்த பால்பிட்டேஷன் வரும்போது அவங்க டாக்டர்ஸை போய் பார்த்து அண்ட் டாக்டர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு பேண்டி போட்டு அனுப்புறது ஒரு வாடிக்கையாவே நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டினுடைய மெயின் டோர்ன்றது ஈவன் நைட் டைம்ல கூட க்ளோஸ் பண்றது கிடையாது. வை பிகாஸ் அவங்களுக்கு க்ளோஸ் பண்ணா அந்த பால்பிட்டேஷன் வரக்கூடிய அந்த ஒரு கிளாஸ்ட்ரோபோபியா, அந்த ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய அந்த பயம்ங்கிறது அவங்களுக்கு இயல்பாவே இருக்கிறதுனால அவங்க லாஸ்ட் 5 to 6 years அவங்க வீட்டினோட மெயின் டோர்ஸை வந்து க்ளோஸ் பண்றதே கிடையாது. அண்ட் டே டைம்லயுமே அந்த மெயின் டோர் பக்கத்திலேயே ஒரு சோஃபா போட்டு அதுல படுத்துட்டு அவங்களுடைய வாழ்நாள கழிச்சிட்டு இருக்காங்க. இவங்களும் டாக்டர்ஸ் போய் பாக்குறாங்க. டாக்டர் சேயிங் லைக் எவ்ரிதிங் இஸ் நார்மல். பட் இவங்களுக்கு அந்த ஒரு கிளாஸ்ட்ரோபோபியா இருக்கிறதுனால ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும்போது அவங்களுக்கு பை டிஃபால்ட் அந்த பால்பிட்டேஷன் வந்து வந்துடுது. அட் த சேம் டைம் தலை சுற்றல், பிரீத்திங் ப்ராப்ளம், இந்த மாதிரி விஷயங்களும் ஷீ இஸ் பீன் ஃபேசிங். இன்னொரு உமன் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிராக்கர் ஃபேக்டரியில ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி செஸ்ட் பெயின் அண்ட் சம் ஆஃப் த சிம்டம்ஸ் இருக்கு. அவங்க டாக்டர்ஸ் போகும்போது அவங்களுக்கு பிரெயின்ல ஒரு டியூமர் இருக்கு அப்படிங்கறத டாக்டர் அட்ரஸ் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு நம்ம ஹார்ட் அட்டாக்னால நம்ம இறந்துடுவோமோ அப்படின்ற பயம் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. அதனால அவங்க வந்து அவங்களுடைய சில்ட்ரன்ஸ்க்கு வந்து தொடர்ந்து நல்லா படிக்கணும், பெரிய ஆளா வரணும், நீங்க லைக் அப்பாவை பார்த்துக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இன்னொருத்தவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் சென்னை கார்பரேஷன்ல ஒர்க் பண்றாரு. ஸோ சென்னை கார்பரேஷன் இஸ் ஹேவிங் அ பிராக்டிஸ் ஆஃப் டேக்கிங் ரெகுலர் ஹெல்த் செக்அப் ஒன்ஸ் இன் 6 months. ஸோ அப்போ எல்லா ரிப்போர்ட்ஸுமே நார்மல் அப்படிதான் வந்துட்டு இருக்கு. பட் சடனா ஒன் டே வந்து அவர் கொலாப்ஸ் ஆகி ஹார்ட் அட்டாக்னால இறந்துடுறாரு. ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின், எல்லா ரிப்போர்ட்ஸுமே நார்மல் அப்படின்னு தான் சோஃபார் இது வரைக்கும் எடுத்த எல்லா டெஸ்ட் செக்அப்லயும் வந்திருந்தது. பட் ஸ்டில் அவர் ஹார்ட் அட்டாக் வந்து அவங்கள விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு தட் லேடி இஸ் ஸ்ட்ரகிளிங். ஸோ இதை அட்ரஸ் பண்ணக்கூடிய டாக்டர் சைடில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, this can be the symptoms of heart attack, but இந்த symptoms heart attack or heart related disease உடைய symptom தாங்கிறத உறுதியா சொல்ல முடியாது until and unless we are doing a proper test which is required to rule out those problems அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நார்மலாவே இசிஜி இல்ல எக்கோ எடுத்து அதுல நார்மல் அப்படின்னு வந்தாலும், ஸோ த்ரெட்மில் டெஸ்ட் விச் இஸ் சம்திங் எசென்ஷியல் டு ரூல் அவுட் த ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ த்ரெட்மில் நார்மல் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே 72%, ஐ மீன் 72% அவுட் ஆஃப் 100 கேன் என்ஷூர் தட் லைக் அவங்களுக்கு அடுத்த 3 to 5 இயர்ஸ்க்கு எந்த ஒரு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் வராது அப்படிங்கிறத அவங்க என்ஷூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. விச் இஸ் ஈஸி அண்ட் ரெடிலி அவைலபிள் டெஸ்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த கிளினிக்ஸ் அப்படின்னு டாக்டர் வந்து இதை அட்ரஸ் பண்றாங்க. யங்ஸ்டர்ஸ் மத்தியில இருக்கக்கூடிய ஹார்ட் அட்டாக்னால சர்டைன் பீப்புள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட வாக்கிங் பிராக்டிஸை ரெகுலரைஸ் பண்ணிட்டதா சொல்றாங்க. ஆன் த அதர் சைட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லேடி பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியில எல்டர்ல இருந்து சில்ட்ரன்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து லைக் டயட் பிராக்டிஸ்ல ரொம்ப கிளியரா இருக்கிறதாகவும், ஸோ நான்வெஜ் அண்ட் கொழுப்பு சார்ந்த விஷயங்களை தே பீன் கம்ப்ளீட்லி அவாய்டிங் அப்படின்னும் சொல்றாங்க. டாக்டர் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய பயங்கள் எல்லாத்தையும் வந்து கார்டியக் நியூரோசிஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கார்டியக் நியூரோசிஸ் அப்படின்னா என்னதான் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மல்னு வந்தாலும் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்ற பயம் மட்டும் ஒரு தெளிவுக்கு வரல. ஸோ அந்த பர்டிகுலர் திங்கை வந்து கார்டியாக் நியூரோசிஸ் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டைன் பீப்புளுக்கு வந்து அவங்க ஜெனட்டிக் ஃபேக்டர்னால ஃபேமிலியில் ஐ மீன் இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி முன்னாடி அவங்க அப்பாவுக்கு இல்லை அம்மாவுக்கு யாருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்ததுனால எங்களுக்கும் வரும் அப்படின்ற பயத்தில் லைக் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் சொல்றது லைக் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ஃபாதர் ஆர் மதர் மேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஃபோர் 40 அண்ட் ஃபீமேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஃபோர் 55. ஸோ இந்த மாதிரி டெத்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம அதை ஃபேமிலி ஹிஸ்டரியா கன்சிடர் பண்ணலாமே தவிர ஆஃப்டர் ஓல்ட் ஏஜ் ஒரு 60க்கு அப்புறம் 70க்கு அப்புறம் ஒரு ஹார்ட் அட்டாக்னால ஒருத்தவங்க இயல்பா இறக்குறாங்க அப்படிங்கறத ஃபேமிலி ஹிஸ்டரியில கன்சிடர் பண்ண முடியாது. இட்ஸ் வை பிகாஸ் எப்படி நமக்கு உடம்புல ஏஜினுடைய தோற்றம் ஸ்கின் அளவுல அண்ட் அதர் திங்ஸ்ல ரெஃப்ளெக்ட் ஆகுதோ இந்த சேம் வே உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்லயும் செயல்படக்கூடிய திறன்கிறதும் படிப்படியா குறைய ஆரம்பிக்குது. ஸோ அதனால ஹார்ட் அட்டாக் ஒரு 70 வயசுல 75 வயசுல வரதுங்கிறது இயல்பான ஒரு விஷயமே தவிர அதை வந்து நம்ம ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரியா எடுத்துக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க. இந்த சைடு இருக்கக்கூடிய பீப்புள் வந்து மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் வந்து ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பாக்குறது இப்போ ரீசெண்ட் டைம்ஸா விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு ஒரு டாக்டர் சொல்றாங்க இயர்லியர் ஸ்டேஜ்ல ஃபேமிலி ட்ரெடிஷனல் டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த ப்ராக்டிஸை வந்து ஃபாலோ பண்ணாங்க. அந்த ஒவ்வொரு துறைக்குமே பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் ஸ்பெஷலிஸ்ட் கார்டியாலஜி, நியூரோ, கேஸ்ட்ரோ அந்த மாதிரி எவ்ரி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் வந்ததுனால டைரக்டா அவங்க வந்து பேஷண்ட் சொல்ற சிம்டம்ஸ் பேஸ் பண்ணியே தே ஆர் கோயிங் ஃபார் த ஃபர்தர் அசஸ்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அதனால ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு செக் பண்றதுங்கிறது விச் இஸ் நாட் நெசசரி. இப்போ ஒரு ஜாயிண்ட் பெயினுக்கு எங்க கிட்ட வராங்க, ஸோ வை வீட் வாண்ட் டு கோ வித் த ஸ்டெத்தோஸ்கோப் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ அந்த ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்க்கறதுனால ஆர்த்தோடைய ப்ராப்ளம்ஸை நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் சொல்றாரு. பட் the other டாக்டர் பாத்தீங்க அப்படின்னா அதை அவர் அப்போஸ் பண்றாரு. இல்ல டெஃபினட்டா வந்து ஸ்டெத்தோஸ்கோப் இஸ் சம்திங் கால்ட் a practice which need to be followed. ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்க்கிறதுங்கிறது ரைட் ஃப்ரம் த ஃபீவர்ல இருந்து ஸ்டொமக் பெயின்ல இருந்து எல்லாத்துக்குமே லைக் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசன்ட் டைம்ஸா இல்ல. பட் இட்ஸ் நீட் டு பி டன். ஸோ டெஃபினட்டா ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்க்கணும். ஹார்ட்டினோட சவுண்டை பேஸ் பண்ணி சில அப்நார்மாலிட்டிஸை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். லைக் ஹார்ட் வால்வனுடைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஹார்ட்டினுடைய வீக்கம் இந்த மாதிரி விஷயங்களை we may able to predict based on the sounds that we are hearing அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ நாட் ஓன்லி தட் சம் அதர் டிசீஸையும் நம்மளால இது மூலியமா ரூல் அவுட் பண்ண முடியும். பிகாஸ் ஆஃப் விச் நம்ம பேஷண்ட்ஸை வந்து அந்த பர்டிகுலர் ஸ்பெஷலிஸ்டுக்கு நம்மளால அவங்கள கைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹார்ட் சவுண்ட்ஸை நம்ம அப்சர்வ் பண்றதுனால ஸோ ரிமாட்டிக் கார்டியாக் டிசீஸ் போன்ற விஷயங்களையும் ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரிமாட்டிக் கார்டியாக் டிசீஸ்னா ஒன்றும் கிடையாது. இந்த எதிர்ப்பு திறனுங்கிறதே பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகி ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஒரு த்ரோட் கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் மூலியமா, ஒரு த்ரோட் இன்ஃபெக்ஷன் மூலியமா ஹார்ட்டினுடைய வால்ல வந்து ஏற்படக்கூடிய நிரந்தர சேதம் அண்ட் அதனால வந்து தழும்புகள் ஏற்படும். ஸோ அதனால ஹார்ட்ல
ஹார்ட்ல வந்து பிளட்டை ப்ராப்பரா பம்ப் பண்ண முடியாத ஒரு இஷ்யூ வந்து அங்க கிரியேட் ஆகுது. தட் இஸ் கால்ட் ரிமேட்டிக் கார்டியாக் டிசீஸ். டாக்டர் சொல்றாங்க லேசான வலி அண்ட் சுருக்குன்னு குத்துறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பெருசா கன்சிடர் பண்ண தேவையில்லை. பட் ஒரு 20 மினிட்ஸ் தொடர்ந்து வலி இருக்கு அண்ட் வலி ஏற்ற இறக்கத்தோட இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் அண்ட் நெஞ்சு வந்து ரொம்ப அழுத்தமா இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து டெஃபினட்டா நீங்க வந்து கன்சிடர் பண்ணி இமீடியட்டா டாக்டர் அப்ரோச் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால வந்து கார்டியாக் கைண்ட் ஆஃப் பெயின்ஸ்க்கும் அண்ட் நான் கார்டியாக் பெயின்ஸ்க்குமான டிஃபரன்சஸ் நம்ம இயல்பாவே வந்து தப்பா மீன் பண்ணிட்டு நம்ம ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்ற பயத்துல வாழணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கறது சொல்றாங்க. ஸோ டாக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் ஹார்ட்ல ஸ்டெதோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது கேட்கக்கூடிய சில மர்மர் சவுண்ட்ஸை வச்சு லைக் இப்போ ஒருத்தவங்களுக்கு மூட்டு வலி வருது அப்படின்னா மேபி இட் கேன் பி அ சைன் ஆஃப் ரியூமேட்டிக் கார்டியாக் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்க்கறதுனால இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டிட்டிஸ் போன்ற விஷயங்களையும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஹார்ட்டினோட இன்னர் லைனிங் அண்ட் வால்வ்ஸ்ல ஏற்படக்கூடிய ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் விச் லீட்ஸ் டு லைஃப் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பார்த்து ஹார்ட்டினோட சவுண்ட்ஸ் அப்சர்வ் பண்றது மூலியமா டயபெட்டிக் ரெட்டினோபதி போன்ற விஷயங்களையும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த இயர்லியர் ஸ்டேஜஸ். அதனால அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு நம்ம கைட் பண்ணி ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸையும் அவங்க ப்ராப்பராக எடுத்து அந்த இயர்லியர் ஸ்டேஜ்லேயே அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா ஸோ அதை க்யூர் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் அண்ட் மெஷர்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் சொல்றாங்க ஸோ த்ரெட்மில் இஸ் எசென்ஷியல் டு ரூல் அவுட் தி கார்டியாக் டிசீஸ், பட் சர்டைன் கேசஸ்ல டியூ டு சம் டிசீசஸ் த்ரெட்மில் டெஸ்ட் வந்து அவங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் விச் அன்லஸ் அண்ட் அன்டில் த டாக்டர் இஸ் சஜஸ்டிங் ஃபார் டு அண்டர்கோ வித் த ட்ரெட்மில், த பேஷன்ஸ் கேனாட் டைரக்ட்லி கோ ஃபார் அ த்ரெட்மில் டெஸ்ட். இசிஜி அண்ட் எக்கோ ஆர் த நார்மல் ஒன், பட் த்ரெட்மில்ங்கிறது டாக்டர் கன்சல்டேஷனோட இஃப் த டாக்டர் நீட்ஸ் டு ரூல் அவுட் த ப்ராப்ளம் இன் அ பெட்டர் வே, இஃப் ஹீ சஜஸ்ட் நம்ம போயிட்டு த்ரெட்மில் பண்ணலாம். டாக்டர் சொல்றாங்க சிடி கால்சியம் ஸ்கோர் டெஸ்ட்ங்கிறது விச் இஸ் எசென்ஷியல் டு ஃபைண்ட் தி ஃபேட் டெபாசிட்ஸ் இன் த ஆர்டரிஸ். ரத்த குழாய்கள்ல இருக்கக்கூடிய கடினமான ஃபேட்ஸ் அண்ட் டெபாசிட்ஸ் ரூல் அவுட் பண்றதுக்கு இந்த சிடி கால்சியம் ஸ்கோர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது 0 இருந்தது அப்படின்னா there is low or even no risk of getting cardiac arrest, but 1 to 10 to 100, 100 to 400 அப்படின்ற மாதிரி லைக் தேர் ஆர் மைல்டு மாடரேட் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ மோர் தென் 400 போச்சு அப்படின்னா இட் இஸ் அ எக்ஸ்டென்சிவ் பிளாக். ஸோ அதிகப்படியான அண்ட் கடினமான கொழுப்புகள் அதுல படிஞ்சிருக்கு அப்படின்றத இது மீன் பண்ணுது, which is there is a high chance and risk of getting cardiac arrest அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு டாக்டர் சொல்றாங்க லைக் being a personalized medicinal practice, we want to go with the step by step process. ஸோ எடுத்த உடனே போயிட்டு ஹை லெவல் டெஸ்ட்டை வந்து நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிகாஸ் ஆஃப் விச் இஸ் அவாய்டிங் த சிடி கால்சியம் ஸ்கோர் டெஸ்ட் அண்ட் த சிடி ஆஞ்சியோகிராம் சொல்றாங்க. ஆல்சோ அவர் சொல்றது லைக் திஸ் டூ டெஸ்ட் லீட்ஸ் டு அ ஹை ரேடியேஷன் எக்ஸ்போஷர், ஸோ அதனாலையும் வி ஆர் அவாய்டிங் இட் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதை அப்போஸ் பண்ற அதர் டாக்டர் சொல்றாரு யூ சீன் அ பர்சன் ஹூ காட் அ சடன் கொலாப்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் அண்ட் ஹி லாஸ்ட் இஸ் லைஃப் டுடே. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது லைக் சடனா ஒருத்தர் கொலாப்ஸ் ஆகி அவரோட உயிரே போயில்ல, ஸோ ஹி இஸ் நாட் அலைவ் டுடே. ஸோ அந்த ஹியூமன் லைஃபை கம்பேர் பண்ணும்போது திஸ் ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இஸ் நாட் அ பிக் திங் அப்படின்னு ரொம்ப ஆழமாகவும் ஆணித்தனமாகவும் இந்த டாக்டர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ டாக்டர் சொல்றாரு லைக் யூஎஸ் போன்ற கண்ட்ரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா when the person is crossing 40, ஸோ ஒரு 40 வயசை கடந்துட்டாங்க அப்படின்னாலே they need to undergo a CT calcium score and CT angiogram by default அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இந்தியா அதுக்கான ப்ராக்டிசஸ் நம்ம இன்னும் கொண்டு வரல. இஸ் வை பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த மெஷின்ஸ் ஆர் இம்போர்ட்டட் அப்படின்னும் அண்ட் அதுக்கான ப்ராப்பரான மேன் பவர் அண்ட் lot of license work இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. So which is possible in the tier 1 cities, but practically பார்த்தா tier 2 and tier 3 cities-ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் அண்ட் அதுக்கான trained manpower கிடைக்கிறதுலயும் there is challenges அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. ஆல்சோ கவர்மெண்ட் சைட்ல லைக் இந்த மாதிரியான மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கிடைச்சது அப்படின்னா லைக் we may able to do so அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ப்ரோட்டீன் அப்படிங்கிறது இட்ஸ் a kind of genetic factor அப்படிங்கிறதுனால டாக்டர் சொல்றாங்க லைக்
லிப்போப்ரோட்டீன் அப்படிங்கிறதையே ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் தான் எடுக்கணும். இஸ் பிகாஸ் லைக் அது ஸ்டேபிளா தான் மெயின்டைன் ஆகுமே தவிர பெரிய வேரியேஷன்ஸ் வந்து ஓவர் த இயர்ஸ்ல இருக்க போறது இல்ல. பட் அது தெரியாம லைக் மோஸ்ட் ஆஃப் த பேக்கேஜஸ் would have a lipoprotein எவ்ரி இயர் அவங்க மாஸ்டர் ஹெல்த் செக்அப் போகும்போது த பீப்புள் யூஸ் டு டேக் தட் அப்படிங்கிறத சொல்றாங்க. ரீசன்ட் டைம்ஸா இப்ப ஹார்ட் அட்டாக்னுடைய கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன் டாக்டர் சேயிங் லைக் the heart attack is very common in nowadays with youngsters is because of improper sleeping. I mean the lack of sleep or sleep deprivation. So nightல ப்ராப்பரா தூங்குறது இல்ல, லேட் நைட் தூங்குறது. ஸோ யூஸ்வலாவே நைட்டு நம்ம தூங்கும் பொழுது the blood pressure must go for a dip of up to 10 to 20%. ஸோ அப்போ அந்த 10 to 20% அந்த டிப் நடக்கல அப்படிங்கும் போது we are calling it as a non dipper. ஸோ நெக்ஸ்ட் ஃபைன் டே மார்னிங் அவர் எந்திரிச்சு பிசிக்கல் ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆகும் பொழுது ஸோ டிப் நடக்காததுனால the blood pressure is on the highest rate. Again the blood pressure is increasing. So normally night dip ஆயிட்டு morning it needs to gradually increase. But நம்ம நைட் முறையா தூங்காததுனால it's already in the highest rate and morning மறுபடியும் அதுக்கு மேல இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது so there is a cortisol surge which leads to sudden collapse and heart attack. That is the major reason. இந்த மாதிரி ஜிம்ல போயிட்டு அவர் சடனா வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது அந்த மார்னிங் ஸோ பிகாஸ் ஆஃப் லேட் நைட் ஸ்லீப் ஆர் இம்ப்ராப்பர் ஸ்லீப் அந்த பிபி ரேட்ன்றது டிப் ஆகவே இல்லை. ஸோ பிகாஸ் ஆஃப் விச் அகைன் இட்ஸ் பீன் இன்க்ரீசிங். அதனால கார்டிசால் சர்ஜ் ஏற்படுது. ஸோ கார்டிசால் சர்ஜ் ஏற்படுறதுனால சடனா கொலாப்ஸ் ஆயிட்டு இஸ் ஃபேசிங் அ டெத் பிகாஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக். ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல இஃப் திஸ் திங் கண்டினியூஸ் அப்படின்னா தென் 50% 70% மாதிரி படிப்படியா the block will be increasing. At a certain stage பாத்தீங்க அப்படின்னா ரப்சர் அதிகமாகிறதுனால 100% பிளாக் ஏற்பட்டு sudden collapse and the heart attack will come which leads to death. Most of the casesல டாக்டர் சொல்றாங்க லைக் 90% of the corporate hospitals வந்து அந்த சிடி கால்சியம் ஸ்கோர் டெஸ்ட்டை அவங்களோட மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ல இன்க்ளூட் பண்றது இல்லை அப்படின்னு. ஸோ இட்ஸ் பீன் ரியலி ஷாக்கிங். ஸோ மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அப்படின்னாலே ஒரு காமன் மேன் என்ன நினைப்பாங்க அப்படின்னா லைக் எண்ட் டு எண்ட் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட்டை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங். பட் காம்ப்ரிஹென்சிவ் மாஸ்டர்ன்ற டிஃப்ரெண்ட் நேம்ஸில் தே ஆர் டூயிங். பட் ஸ்டில் காஸ்ட் ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி தே ஆர் டூயிங் எ வெரி பேசிக் லிபிட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. ஏன்னா சிடி கால்சியம் ஸ்கோருன்றது விச் இஸ் பீன் ரேஞ்சிங் ஃப்ரம் 500 to 5000 டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேஸ் அண்ட் த கிளினிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த பர்டிகுலர் டெஸ்ட்டை இதனோட இன்க்ளூட் பண்ணும்போது த ஓவரால் த ஹெல்த் செக்அப்னுடைய பேக்கேஜ் ஃபீன்றது இட்ஸ் வில் கோ மோர் தென் 10 to 15 அப்படிங்கிறதுனால தே ஆர் நாட் இன்க்ளூடிங் ஆல் தோஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் டிஎம்டி த்ரெட்மில் டெஸ்ட் கூட வந்து இட்ஸ் பீயிங் ஆப்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் எக்கோ ஆர் த்ரெட்மில்னு கொடுத்துருக்காங்க. And most of the people are choosing echo is why because it's a quick and it's not a time consuming process அப்படிங்கிறதுனால. From all this information இன்னைக்கு நம்ம கிடைச்சக்கூடிய அவுட்கம் ரொம்ப நிதானமா பொறுமையா உங்க லைஃபை ஹேண்டில் பண்ணுங்க. There is no urgency to overcome or to win somebody, right? So win yourself with the patience and your calmness. Is why because like health is always a wealth, right? So money which is not earned today can be earned tomorrow, but the health is something once spoiled it may or may not regain tomorrow. So please take care of yourself and thanks for watching the complete video. I'm signing off for the day.